are different methods for measuring risk in capital budget. Capital budgetingல risk இருந்துச்சுன்னா எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்றோம்? நான் ஏற்கனவே சொன்னேன், என்பிவி, ஐஆர்ஆர் எல்லாமே அப்ளை பண்ணுவான். ஓகே, எல்லாம் அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு. திடீர்னு பேண்டமிக் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? பேண்டமிக் வெர்ஷன் 2, 3, 4 அப்படின்னு வருது. ஒருவேளை பேண்டமிக் வரல, சென்னையில் அந்த ப்ராஜெக்ட் நடக்குது, சென்னையில் சுனாமி வந்துருச்சு, ஒரு 2 months அந்த ப்ராஜெக்டே ரோல் அவுட் ஆகாது. ஸோ இன் தட் கேஸ் வாட் டு டூ? அந்த மாதிரி சில ரிஸ்க் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ரிஸ்க் எப்படி மெஷர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு then we apply the tools, the NPV, IRR என்னென்ன நம்ம அப்ளை பண்ண முடியுமோ the risk adjust பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். So these are the methods to measure the risk and adjust in capital budget. The first one is a risk adjusted cutoff rate method. This is also known as varying discount rate method. The risk adjusted cutoff rate method, varying discount rate. நல்லா கவனிங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் இன் கேபிட்டல் பட்ஜெட். இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், 8% ரிட்டர்ன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். 8% is the minimum required rate of return அப்படின்னு எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்றோம். இல்ல ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் ஃபியூச்சர்ல எப்பயுமே இருக்கும். சரி, எவ்வளவு இருக்கும்? ஒரு 3% ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இட் கவுண்ட்ஸ் தட் ஒரு 3% வந்து ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன் தட் கேஸ் 8% சொன்னேன், 8% இஸ் த மினிமம் ரெக்யர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன், அதாவது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். Then 3% is the, what is that? 3% is the risk rate. Now, what is the risk adjusted cutoff rate? 8% எதிர்பார்த்த minimum required rate of return, அதாவது minimum interest, and 3% is the risk rate. Now, what is the risk adjusted cutoff rate? Risk rate is 8%. Minimum required rate of return is 8%, risk rate is 3%. இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவுக்கு வச்சு கால்குலேட் பண்ணணும்? நம்ம என்பிவி, ஐஆர்ஆர்லாம் ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ஒரு பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம்ல. 10%, 12%, 15%, 9%, 5% அதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அந்த மாதிரி. பட் இங்கே வந்து ரிஸ்க் ஒரு 3% எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் what is the risk adjusted cutoff rate? So 8% plus 3%, 11%. So here நம்ம 8% cost of capital நினைச்சுக்கிட்டு நம்ம calculate பண்ணக்கூடாது. அந்த risk percentage ஆட் பண்ணி 8% plus 3%, 11% is the risk adjusted cutoff rate method. This is the cost of capital, new cost of capital. அதனால தான் இதுக்கு பேர் varying discount rate method. காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு இன்னொரு பேர் வந்து டிஸ்கவுண்டிங் ரேட். ஸோ இட் இஸ் வேரியிங் டிஸ்கவுண்ட் ரேட் மெத்தட். 8% நம்ம எடுத்துக்காம அந்த ரிஸ்க் ரேட்டையும் ஆட் பண்ணி 11% வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணுவோம். இதுதான் ரிஸ்க் அட்ஜஸ்டட் கட் ஆஃப் ரேட். செகண்ட், செர்டைனிட்டி ஈக்குவலன்ட் மெத்தட். செர்டைனிட்டி ஈக்குவலன்ட் மெத்தட். ஸோ அப்படின்னா என்னது? நம்ம வர்ற கேஷ் இன்ஃப்ளோ, ஒரு ப்ராஜெக்டில் வர்ற 5 years கேஷ் இன்ஃப்ளோ, 5 year ப்ராஜெக்ட்னா 5 years கேஷ் இன்ஃப்ளோ எல்லாமே வர்ற கேஷ் இன்ஃப்ளோ எல்லாமே அன்சர்டைன். நார்மல் பிஸ்னஸ் கண்டிஷன்ல அந்த கேஷ் எதிர்பார்க்கலாம், இதுதான் செர்டைனிட்டி. பட் ஒருவேளை ரிஸ்க் அஃபெக்ட் ஆச்சுன்னா, எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துச்சுன்னா, அப்போ அந்த கேஷ் இன்ஃப்ளோ வருமா? ஸோ வராது. அப்போ எவ்வளோ வரும், எதுக்கு வரும்? So during that time what we need to do, we need to apply certainty equivalent method. Uncertain cash inflow certain cash inflow convert பண்றது. அதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் they used to find out, statistical department மூலமா ஒரு நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா they used to have some statistical data. அதை பேஸ் பண்ணி they will have an equivalency rate. Uncertain cash inflows are converted into certain cash inflows.
That's called the certainty equivalent method. Is this clear? Am I clear? Certainty equivalent method. இது எப்படி நம்ம வந்து how do they calculate? உதாரணத்துக்கு 75% is the certainty equivalent percentage அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா 75%. So total 75%. அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துலையுமே கேஷ் இன்ஃப்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 75% மல்டிப்ளை பண்ணா uncertain cash inflows are converted into certain cash inflows. Uncertain cash inflows are converted into certain cash inflows. So 10,000 நம்ம எதிர்பார்க்கிறோம்னா multiply by 75% you will get 7,500 first yearல. second yearல 12,000 எதிர்பார்க்கிறோம்னா அதுல multiply by 75%, so you will get 9,000. So now the uncertain cash inflows are converted into certain cash inflows. Now take that certain cash inflows, adula you apply NPV, payback period, IRR, whatever the method you like, you apply and then take decision. That's called the certainty cash inflow. Certainty equivalent method. Third is sensitivity technique. இததான் நாம முன்னாடி சொன்னேன். Pessimistic, optimistic and most likely situationல you are bringing different cash inflows and then applying the techniques in capital budgeting. The fourth one is probability technique. Probability நமக்கு தெரியும். May or may not அப்படிங்கிற question வந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். Probability means may or may not. ஒரு situationல இது நடக்கலன்னா என்ன பண்றது? So what is the probability to get that particular amount as cash inflow? Called probability technique. So இதெல்லாம் ஒன்றும் இல்லை, certainty equivalentல கொடுத்த ஒரு பர்சன்டேஜ் மாதிரி இங்கே ப்ராபபிலிட்டி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் 0.8, செகண்ட் இயரில் 0.7, தேர்ட் இயரில் 0.5. திஸ் ஆர் த ப்ராபபிலிட்டினால ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் இல்லையா, 0 to 1 இருக்கும். 0 to 1 இருந்தால் தான் ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த இங்கே certainty equivalentல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்த மாதிரி இங்கே ப்ராபபிலிட்டி ரேட் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வந்து 10,000 எதிர்பார்த்தீங்க, இல்லை 0.8 தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி, அந்த அமௌண்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறு. அப்போ 10,000ங்கிறது 0.8னா 8,000 ஆகும். செகண்ட் இயரில் 12,000 கேஷ் இன்ஃப்ளோ நம்ம எதிர்பார்க்குறது. இப்போ ப்ராபபிலிட்டி டெக்னிக் அப்ளை பண்ணோம்னா செகண்ட் இயரில் தே ஆர் எக்ஸ்பெக்டிங் 0.7%. 0.7% போட்டால் 8,400 வரும். ஸோ தட் இஸ் த எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோ ஆஃப்டர் அப்ளைங் த ப்ராபபிலிட்டி டெக்னிக். அதுக்கப்புறம் தட் கேஷ் இன்ஃப்ளோஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் analyzing the NPV or IRR, payback period and the tool apply பண்ணலாம். Probability technique. Next is standard deviation method. Standard deviation எல்லாருக்கும் தெரியும், statistics basic at +1 +2ல இருந்து இப்போ வருது standard deviation. எதுக்கு இது போடுவோம் ஞாபகம் இருக்கா? standard deviation எப்போ இதை அப்ளை பண்ணுவோம்? ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ப்ராஜெக்ட் A, ப்ராஜெக்ட் B இருக்கு. ரெண்டுத்துக்குமே ஒரே பேபேக் பீரியட் வருது, ரெண்டுத்துக்குமே ஒரே என்பிவி வருது, ரெண்டுத்துக்குமே ஐஆர்ஆரும் ஒரே அமௌண்ட் வருது, ஒரே பர்சன்டேஜ் வருது. எல்லா மெத்தட் அப்ளை பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஒன்னே தான் வருது. அப்போ எந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறது? சொல்றது புரியுது? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் யூ மே அப்ளை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்படின்னா என்ன? ரெண்டு ப்ராஜெக்டுடைய கேஷ் இன்ஃப்ளோஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்ணும். ப்ராஜெக்ட் ஏ உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கேஷ் இன்ஃப்ளோஸ் உடைய ப்ராஜெக்ட் ஏ உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ? கேஷ் இன்ஃப்ளோஸ் உடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ப்ராஜெக்ட் பி உடைய கேஷ் இன்ஃப்ளோஸ் உடைய ப்ராஜெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ? எந்த ப்ராஜெக்டுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்கோ அந்த ப்ராஜெக்டில் ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். Very good. Ranjita exactly posted the comment. Measure the amount of variation, dispersion. Very good. So if the standard deviation is high, அந்த ப்ராஜெக்ட்ல ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, உங்களுக்கு என்பிவி நல்லா வந்துருக்கு, ஐஆர்ஆர் நல்லா வந்துருக்கு, ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே ஒர்த்தா இருக்கு. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்கு அதிகமாக இருக்கும்? அங்கே ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுக்கு கம்மியாக இருக்கும்?
அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ கம்மியாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருந்தால் பெட்டர் அப்படின்னு அர்த்தம். ரிஸ்க் அசர்டைன் பண்ணலாம். எந்த ப்ராஜெக்டில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கம்மியாக இருக்கோ அந்த ரிஸ்க் கம்மியாக இருக்குது, ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் coefficient of variation method. Coefficient of variation method. What is this? Anybody is good with this coefficient of variation? COV ன்னு சொல்லுவோம், short form. C and V capital letter, COV. Coefficient of variation. What it is? Anyone post in chat box? How do we calculate coefficient of variation? Yes, I will tell you. Standard deviation divided by mean into 100. Standard deviation divided by mean into 100. This is a relative measure of dispersion. Standard deviation is the absolute measure of dispersion. Coefficient of variation is the relative measure of dispersion. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் சொன்னேன் கேஷ் இன்ஃப்ளோஸில் பேபேக் பீரியட் ஒன்றா வருது, என்பிவி ஒன்றா இருக்குது, ஐஆர்ஆர் ஒன்றா, எல்லாமே ஒன்றா இருக்குது. எது செலக்ட் பண்ணுறதுன்னா கால்குலேட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் எதுக்கு கம்மியாக இருக்கோ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒருவேளை ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஒரே மாதிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரியாக இருக்கோ, இல்லைன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எதை வச்சு செலக்ட் பண்ணுறதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கால்குலேட். ரெண்டு ப்ராஜெக்டுடைய கேஷ் இன்ஃப்ளோஸ்க்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்குமே ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோ, மீன் ஆவரேஜ் கேஷ் இன்ஃப்ளோ, தென் the standard deviation of this project எடுத்துக்கிட்டு then calculate COV, coefficient of variation, mean standard deviation divided by mean into. இதில் எங்க coefficient of variation கம்மியாக வருதோ that project is consistent project. consistent. இது நல்ல எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோம்னா, கிரிக்கெட்டில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவுடைய லாஸ்ட் 5 T20 மேட்சோடைய ஸ்கோர் எடுக்கும். எந்த பிளேயர் இஸ் கன்சிஸ்டன்ட் பிளேயர், ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க யார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிக்கிறாங்க, 50s அடிக்கிறாங்க, டக்லையும் போகிறாங்க, சிங்கிள் டிஜிட்டும் எடுக்கிறாங்க. 10 மேட்சுடைய டேட்டா எடுத்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்து அதுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் போட்டோம்னா யாருக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கம்மியாக வருதோ அவங்க கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவங்கள நம்பி இறக்கலாம் அப்படின்னு அர்த்தம். That's called coefficient of variation. Next is decision tree analysis. This is most important. நமக்கு business managementல கூட இந்த கான்செப்ட் வரும், decision tree analysis. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே ரிஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ரிஸ்க், செகண்ட் இயர்ல ரிஸ்க், தேர்ட் இயர்ல ரிஸ்க், அந்த மாதிரி வந்து வருது. We assume that risk always persists and it is constant. But sometimes risk may come in between. அதான் ரியல் லைஃப். ஃபர்ஸ்ட் இயர்ல ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம், செகண்ட் இயர்ல ரிஸ்க் இல்லாமல் இருக்கலாம், தேர்ட் இயர்ல ரிஸ்க் இன்ட்ரோடியூஸ். ஒரே ரிஸ்க் வந்தால் பரவாயில்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் வரலாம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன் டைப் ஆஃப் ரிஸ்க், செகண்ட் இயர்ல சில நேரத்தில் ரிஸ்கே வந்து கேஷ் இன்ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ். ஸோ டெசிஷன் ட்ரீ அனலைசிஸ்னா எப்போ யூ ஃபேஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ரிஸ்க் in different periods. So during that time இந்த ரிஸ்க் வந்தா என்ன டெசிஷன் எடுத்துக்கலாம், இல்ல இந்த ரிஸ்க் வராம இந்த வேற வகையான ரிஸ்க் வந்துச்சுன்னா என்ன டெசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ எக்கானமில ரெசெஷன் வந்துருச்சுன்னா எந்த ப்ராஜெக்ட் would be best, இன்ஃப்ளேஷன் வந்துச்சுன்னா எந்த ப்ராஜெக்ட், இந்த மாதிரி பேண்டமிக் மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் அப்படின்னு ஒரே பர்டிகுலர் இயர்ல டிஃப்ரெண்ட் ரிஸ்க் அஃபெக்ட் ஆச்சுன்னா then you need to decide which project need to be shortlisted. Here also you may use payback period and NPV, but considering different types of risk in different periods. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டேபுலர் ஃபார்மில் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா மெத்தடுமே ஒரு டேபுலர் ஃபார்ம் வச்சு some statistical tool வச்சு கால்குலேட் பண்ணலாம். பட் decision tree analysis you need to draw a chart with varieties of branches. இப்போ 1 இயருக்கு வந்து 3 ரிஸ்க் வருதுன்னா 3 ரிஸ்க்கு ஒரு லைன் போடும். ஸோ இட் லைக்வைஸ் ஃபார் ஆல் த 5 years
ஃபார் த்ரீ ப்ராஜெக்ட் இருக்குது நம்ம எவாலுவேட் பண்ணுறோம்னா 3 ப்ராஜெக்ட்டுக்குமே 5 இயர்ஸ்க்குமே 3 ரிஸ்க்கு வந்து நம்ம ஒரு பிரான்ச்சஸ் போட்டு அனலைஸ் பண்ணுறோம். அதனால தான் இது பேர் டெசிஷன் ட்ரீ அனலைஸ்.